இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சின்ன ஒரு கேக் vlog மாதிரி பார்க்க போகிறீங்க. சண்டே அப்போ நான் செஞ்சிருந்த கேக்கு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சண்டே பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருந்த கேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 50 கப் கேக் கிட்டே பண்ணியிருந்தேன். அது வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் ஒன்று இருந்தது. அப்புறம் 1 kg அளவுக்கு ஃப்ரூட் கிளேஸ் கேக் ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அப்புறம் 1/2 kg உள்ள ஒரு கேக் வந்து நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் 1/2 kg கேக் தான். இது பெருசாக ஒன்றும் கஷ்டமான ஒர்க் கிடையாது. நார்மலாக வந்து கிரம் கோட் மெயின் கோட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மல்டி கலர் ஒர்க் வந்து நான் 7093 அப்படின்ற நாசல் யூஸ் பண்ணி மல்டி கலரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கீழே வந்து ஒரு பார்டருக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 7 அப்படின்ற நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஒரு டாட் மாதிரி மல்டி கலரில் முடிச்சுட்டேன். அடுத்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து ஒன்றும் பெருசாக கஷ்டமான கேக்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு கேக் தான். இது பார்த்தீங்கன்னா 1 kg ஃப்ரூட் கிளேஸ் கேக்கு. இதுக்கு வந்து நான் கிளேஸ் எஃபெக்டில் வந்து ஒரு அழகாக ஒரு எல்லோ கலர் கொடுத்து கிளேசிங் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். நல்ல அந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக. அடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க நாசல் பார்த்தீங்க அப்படின்னா 7093 அப்படின்ற நாசல் நினைக்கிறேன். ஸோ இந்த நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சுட்டு பர்த்டேக்கு வந்து விஷஸ் எழுதிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கிளேஸ் எஃபெக்ட் மாதிரி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இன்னொரு சைடு வந்து எம்டிஆர் இருக்க ஸ்பேஸில் வந்து நம்ம ரைட்டிங் வந்து அழகாக எழுதி முடிச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு பார்டர் வந்து நார்மல் சின்ன ஒரு நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த சண்டே ஃபுல்லாக செஞ்சிருந்த கேக்ஸ் வந்து இதுதான். 1 kg ஃப்ரூட் கிளேஸ் கேக்கும் நார்மல் 1/2 kg வெனிலா கேக்கும் ரிமைனிங் ஒரு 50 கப் கேக்ஸ் கிட்ட பண்ணியிருந்தேன். ஸோ கப் கேக் பார்த்தீங்க அப்படின்னா 50 கப் கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த கேக்ஸ் எல்லாம் தான் நான் வந்து சண்டே அப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருந்த கேக்கு. வீக் டேஸில் நாங்கள் கேக் வந்து பேக்லாம் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து பேக்கிங் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா எடுத்ததையும் வந்து கப் கேக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. இதுக்கு வந்து நமக்கு நிறைய மேன் பவர் கூட தேவைப்படாது. நம்ம ஒரு ஆளாகவே நீட்டாக வந்து கேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அழகாக நீங்கள் ஐசிங் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒர்க்கும் ரொம்பவே கம்மி தான், டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். அப்புறம் நான் பேக் பண்ணியிருந்த கேக் பாக்ஸுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg நார்மல் பாக்ஸ் தான். இது வந்து 10x10x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் உள்ள கேக் பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கப் கேக் அழகாகவே நம்ம வைக்க முடியும், ப்ராப்பராக அது ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 3 கேக் பாக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 3 கேக் பாக்ஸ்க்கு 48 பீசஸ் கிட்ட வந்திருந்தது. ரிமைனிங் 2 பீஸ் வந்து தனியாக ஒரு 5 inch பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ டோட்டலாக 50 கப் கேக்ஸை நாங்கள் இந்த மாதிரி தான் பிளானும் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து கொளத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கப் கேக்ஸும் சரி, பெரிய பெரிய பர்த்டே கேக்ஸுமே சரி ஆர்டர் எடுத்து பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து கொளத்தூர் சரௌண்டிங் இல்லை ரெட்டேரி சரௌண்டிங் இல்லை புழல் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ஐடியாஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.